அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வந்தா தாவேகா தலைவர் விஜய் சில லாப கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறதாக தகவல்கள் கிடைச்சிருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வந்தா தாவேகா தலைவர் விஜய் சில லாப கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 மண்டலங்களுக்கும் வலிமையான முகமாக 5 நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய திட்டத்தில் விஜய் இருக்கிறதாகவும் அதற்கான பணிகளை செங்கோட்டையன் மூலமாக செய்ய அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுது. அண்மையில் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். தாவேகாவில் இணைந்த அவருக்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மேற்கு மாவட்டங்களுக்கான பொறுப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் தாவேகாவின் முகமாக செங்கோட்டையன் மாறியிருக்காரு. இந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்பாக வைத்தியலிங்கம் தாவேகாவில் இணைய போவதாக கூறப்பட்டது. ஓபிஎஸ் முகாமில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் உரத்தநாடு எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். இந்த சட்டசபை தேர்தலையும் கட்டாயம் போட்டியிடும் எண்ணத்தில் வைத்தியலிங்கம் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருந்த போதே வைத்தியலிங்கம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கு. இதனால் வைத்தியலிங்கம் வருத்தத்திலையும் இருந்திருக்காரு. இதன் காரணமாகவே ஓபிஎஸ் முகாமில் இருந்து விலகக்கூடிய முடிவுக்கு வைத்தியலிங்கம் வந்ததாக சொல்லப்படுதுங்க. ஆனால் இதுவரைக்கும் வைத்தியலிங்கம் தாவேகாவில் இணைவது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. இதனிடையே அதிமுகவில் இருந்து மாஜி அமைச்சர்கள் வந்தா விஜய் தரப்பு சில லாப கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டின் 5 மண்டலங்கள்லையும் ஒரு முக்கிய தலைவரை நியமிக்க விஜய் முடிவு செய்திருக்கிறார். எப்படி கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் இருக்கிறாரோ அதே போல டெல்டா, தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை ஆகிய பகுதிகளிலையும் மாஜி அமைச்சர்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார். இதன் மூலமாக தாவேகாவின் கட்டமைப்பையும் வலுப்படுத்த முடியும் அப்படின்னா விஜய் தரப்பு நம்பிக்கை வைத்திருக்காங்க. அதே போல விஜயை தவிர்த்து தாவேகாவை வெளிச்சத்தில் வைத்து கொள்வதற்கு இந்த தலைவர்கள் சரியாக இருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டு இருக்கிறாங்க. இதனால விஜயின் லாப கணக்கு தாவேகாவுக்கு லாபமாக மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நாமளும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களும் 4 முனை போட்டியாகவே இருக்கிறது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டி நிலவி வந்துட்டு இதுல தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கக்கூடிய திமுக எப்படியும் தங்களுடைய ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காம தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஏபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களையும் வகுத்து வருகிறார். இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கி இருக்கிறதுனால விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனிடையே சமீபத்தில் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக சார்பில் இணைந்ததால தற்போது விஜய் டிவி மூலம் பலம் கூடியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனிடையே தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த கையோடு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை தன்னுடைய கட்சியில் இணைக்கக்கூடிய பணியில் செங்கோட்டையன் தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்கக்கூடிய பணிகளை தமிழக வெற்றி கழகம் தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சிறப்பு குழு நேற்று அமைக்கப்பட்ட நிலையில் விஜய் முதல்வர் வேட்பாளராக இருப்பவர்கள்
கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு செங்கோட்டையன் அழைப்பு விடுத்திருக்காரு. பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்டவை தற்போது வரைக்கும் கூட்டணியை உறுதி செய்யல. அந்த கட்சிகளை இழுக்க காய் நகர்த்தி வருவதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்களும் தெரிவித்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த கட்சிகளுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது செங்கோட்டையன் களத்தில் இறங்கியுள்ளது இபிஎஸ்க்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தற்போது முதலே கூட்டணி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்காக கட்சியின் சார்பில் டிசம்பர் 12 ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையன் கூட்டணிக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கும் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் தவிக தலைவர் நடிகர் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே இந்த கூட்டணிக்கு வர முடியும் என்றும் அவர் நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. தற்போது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எந்த ஒரு கூட்டணியையும் உறுதி செய்யாமல் இருக்காங்க. இந்த கட்சிகளை தங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு இழுப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கான காய் நகர்த்தல்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் தவிக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதன் மூலமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து நடிகர் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த தவிக திட்டமிட்டுள்ளதும் தெளிவாகவே தெரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் இணைய வாய்ப்பில்லாத நிலையில் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து அறிவிக்க வரக்கூடிய டிசம்பர் 15 கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த போகிறதா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் டெல்லி சென்ற ஓபிஎஸ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதிமுகவில் தன்னை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு மறுத்து வரக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியில் தனியாக இணைந்து தேர்தலை சந்திப்பது குறித்து அவர் ஆலோசித்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதற்கு பிறகு டெல்லி சென்றிருக்கிறார். அவர் ஓபிஎஸ் விவகாரம் குறித்து அமித்ஷாவை சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த கூட்டணியில் சேருவது என்ற முடிவை எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிசம்பர் 15 நடத்தவிருந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை அவர் டிசம்பர் 24 எம்ஜிஆர் நினைவு நாளில் கூட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாஜக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் காரணமாகவே இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்ககர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்க்கும் பொழுது ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறதாக பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் தீவிரமாக மாறி வரக்கூடிய நிலையில் 4 முனை போட்டி அரசியல் களத்தை மேலும் சூடுபிடிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்த்திங்கன்னா தங்களுக்கான வலுவான பாதையை அமைக்க வியூகங்களை வேகம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை அரசியல் அணிகள் நேரடியாக களமிறக்கிறது. இதில் திமுக தங்களின் தற்போதைய கூட்டணியை உறுதியாக வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டு வராங்க. மறுபுறமோ சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி அமைக்காம தனித்து அரசியல் பாதையை பின்பற்றி வந்துட்டு இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி கொண்டிருக்கக்கூடிய ஏபிஎஸ் தலைமையிலான அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற
கைப்பற்றுவதற்கான வியூகங்களை தீவிரமாக வகுத்து வந்துட்டு இருக்கு. இந்த அரசியல் சூழல்ல நடிகர் விஜய் அரசியல களமிறங்கியதுடன் அவரை தங்கள் கூட்டணியில் இணைக்க பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்ததும் விஜயின் அரசியல் பலத்தை மேலும் உயர்த்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அமமுக மற்றும் புதிய தமிழக கட்சிகளுடன் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுடன் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுடனும் ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறதுங்க.